الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அந்நிஅமத்துல்லதி லா தஷ்உரு பிஹா, உணரப்படாத நிஅமத்துகள் என்ற தலைப்பு இன்றைய உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பல்வேறு நிஅமத்துகளை வழங்கியிருக்கின்றான். அந்த நியமத்துகளில் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய, அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு நியமத்துகளும் உண்டு. இன்னும் சில நியமத்துகள் நாம் அதை உணர்ந்து பார்க்காத, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் அமையாத பல்வேறு நியமத்துகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் எந்த மாதிரியான நியமத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறான், அதனுடைய மதிப்பு என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு உணராத பல மக்களை நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய நியமத்தாக குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கின்ற போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட நியமத்துகளில் மிகச்சிறந்த நியமத் இறைவனால் வழங்கப்பட்ட இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், தீன். இந்த தீனை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த தீனை அடைவது என்பது மனிதனுடைய சுய விருப்பத்தினுடைய அடிப்படையில் அல்ல. ஒரு மனிதன் முயற்சி செய்து இதை நாம் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பானேயானால் நிச்சயமாக அவன் தோல்வியை தான் கருத முடியும். அப்ப இறைவன் யாருக்கு நாடி இருக்கிறானோ, எவருக்கு இந்த இஸ்லாம் என்ற இந்த தீனை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்து பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்புறத்திலிருந்து முடிவு செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கிறோம். நூஹ் நபியினுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, இப்படி நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாம் என்பது இறைவன் யாரை அதற்கு தேர்வு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்னைக்கு உங்களுக்கு நான் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக தீனாக நான் பொருந்தி கொண்டேன், திருப்தி அடைந்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் நாம் அதை பற்றி உணராமல், சிந்திக்காமல், அதனுடைய மதிப்பை இன்றைக்கு தெரியாமல்
இன்னைக்கு எதன் பின்னாலேயோ ஒரு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய மதிப்பு தெரியாத காரணத்தினால்தான். ஆக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், உலகத்தில் எத்தனையோ தந்திருக்கிறான், வளங்களை தந்திருக்கிறான், சொத்துக்களை தந்திருக்கிறான், சுகங்களை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட இந்த உலகத்திலே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை நம்மையும் அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது இறைவன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அன்றைக்கு குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த காலத்திலே அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். லீலாஃபி குரைஷ், நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு எந்த விதமான சாலை வசதிகள் இல்லாத, எந்த விதமான துரித நேரத்தில் வேகமான நேரத்தில் தங்களுடைய பயணத்தினுடைய தேவைகளை முடித்துக் கொள்ளாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு சொல்லி காமிக்கிறான், இந்த குறைஷிகளுக்கு நாம் அவருடைய கோடை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் அவர்கள் செய்யக்கூடிய பயணத்திற்கு விருப்பத்தை அவருடைய உள்ளத்தில் நான் ஏற்படுத்தினேன். அப்ப இன்றைக்கு பொருளாதாரம் என்று சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எல்லோராலும் எல்லோ இடத்திலும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அனைவராலும் நினைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. அப்படி இருந்தால் நம்ம ஊர்ல இருந்திருக்கலாம், வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப பயணத்தை பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது, செல்வத்தை சேர்ப்பது என்பது இறைவன் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்தை நோக்கி நீங்கள் நகருதல், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை நோக்கி நீங்க நகருதல், இப்படி பயணத்தை அல்லாஹ் இருக்கிறான் வைத்துதான் ஒரு மனிதனுடைய பொருளாதார தேவை அல்லாஹ் நிறைவு செய்கின்றான், நிவர்த்தி செய்கின்றான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அந்த குறைஷிகளுக்கு அவனுடைய குளிர்காலங்களிலும் கோடை காலங்களிலும் அவர்கள் பயணம் செய்வதனுடைய விருப்பத்தை நாம் ஏற்படுத்தினோம். எனவே ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த நிஅமத்தை உங்களுக்கு நான் செய்தேனே, எனவே இந்த வீட்டினுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். ஏனென்று சொன்னால் அல்லதி அஸஅமஹும் மின் ஜூ வஆமனஹும் மின் ஹௌஃப், அந்த ரப்புதான், அவன்தான் பசியிலிருந்து உங்களுக்கு விடுதலை, பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி இந்த உலகத்துல நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை நம்மால் கணக்கிட முடியுமா? இவ்வளவுதான் அல்லாஹ் தந்திருக்கான், அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று நம்முடைய புறக்கண்ணால் வைத்து ஒருபோதும் நாம் அதை மதிப்பிடவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று, நீங்கள் எண்ணி முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப எத்தனையோ நிஅமத்துகள் நாம பார்க்காத, அதனுடைய மகத்துவமும் அதனுடைய மதிப்பையும் விளங்காத எத்தனையோ நியமத்துகள் இருக்கிறது. என்னைக்கா நம்ம அதை யோசித்து பார்க்கிறோமா? ஒரு கிட்னி வேலை செய்யற, ஒரு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நோய்க்கு தான் அவனுடைய அந்த அருமை தெரியும், அதனுடைய பார்ட்ஸ், அதனுடைய உடல் உறுப்புடைய அருமை தெரியும். ஒரு கண் நோயினால் பாதிக்கப்பட்டு மாற்று கண் செலுத்தக்கூடியவனுக்கு தான் தெரியும் அந்த கண்ணுடைய மதிப்பு. ஒரு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து வயதான காலத்தில் நடக்க முடியாத நிலையை தள்ளப்பட்டு அவனுக்கு மாற்று அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுகின்ற போதுதான் தெரியும் இவ்வளவு நாளாக நாம் நடந்த காலினுடைய அருமை தெரியும். அப்ப நீ பார்க்கிறோமா இல்லையா? மனிதனுடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. மனித உடலில் அத்தனை உறுப்புகளும் செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் ஒரு இன்சான். ஏதாவது ஒன்று செயல்பட தாமதித்து வந்தது சொன்னால், ஏதாவது ஒன்றினுடைய செயல்பாட்டில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் நோயாளியாக ஆக்கிவிடுகிறான். அப்ப எதையாவது நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு கிட்னியினுடைய விலை என்ன? ஒரு கிட்னி எப்படி விற்கப்படுகிறது? இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி கூட தன்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும், இந்த உலகத்திலே காசு பணம் பத்தாது, பொருளாதாரம் பத்தாது என்பதற்காக வேண்டி நல்ல நிலையிலே செயல்படக்கூடிய ஒரு கிட்னியை இன்னைக்கு விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். காரணம் என்ன? கிட்னி அவ்வளவு விலை. அப்ப அந்த கிட்னி உலகத்திலே நம்முடைய உடலிலே அல்லாஹ் தந்து அதை செயல்பட வைத்திருக்கிறான். இவ்வளவு நாட்களாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்கிறோமா? அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான். அந்த கண்ணிலே ஒரு பார்வை மங்கிவிட்டாலோ அல்லது ஒரு செயற்கையாக அந்த கண்ணினுடைய செயல்பாட்டில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டாலோ
அப்போதுதான் தெரிகிறது அந்த கண்ணினுடைய மகத்துவம் நமக்கு உணர்கிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனை வலிசானம் வஷஃபத்தை வஹதைனாஹு நஜ்தைன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த மனிதனுக்கு நாம் அவனுக்கு இரு உதடுகளை கொடுக்கிறது, இரு கண்களை கொடுக்கவில்லையா என்று கேட்கிறான். கண்கள் இல்லாமல் என்ன செய்ய முடியவில்லை? ஒரு மனிதனுக்கு கண் பார்வையை அல்லாஹ் கொடுத்து எடுத்து விட்டான் அல்லது பிறவிலேயே அதை எடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை நிலை என்ன யோசித்து பாருங்கள். அவன் ஒரு ஜடத்தை போல் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவன் ஒரு மையத்தை போலதான், இருந்தும் இல்லாதவனை போல் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆனால் தான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நான் 2 கண்களை தரவில்லையா? வலிசானம் வஷஃபத்தைன், உங்களுக்கு நாவையும் நீங்கள் அசைத்து பேசக்கூடிய அந்த உதடுகளையும் தரவில்லையா? உதடு இல்லைன்னா என்ன ஆகும்? உதடு லேசா கோணி போயிடுச்சு, பக்கவாதம் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க, சமூகத்துல கேலி பண்ணுவார்கள், ஏளனம் செய்வார்கள். ஆஹா, அல்லாஹ் நாவையும் உங்களுக்கு உதடுகளையும் தந்திருக்கிறேன், வஹதைனாஹு நஜ்தைன், அந்த மனிதனுக்கு நான் 2 வழிகளை காண்பித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரரே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பல்வேறு நாமத்துகள் நம்முடைய உடல் உறுப்புகளே இருக்கிறது. நாம் கண்ணால் பார்க்காமல் இருக்கிறோம், அதனுடைய சிறப்புகளை மகத்துவத்தையும் உணராமல் இருக்கிறோம். எனவே இன்னைக்கு உலகத்தில் பெரும்பகுதியாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிறனை பார்த்தே இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு எதை செய்திருக்கிறான், நாம் எந்த நிலையில இருக்கிறோம், என்னென்ன நியமத்துகளை வணங்கி இருக்கிறான் என்று பார்க்கிறது இல்லை. ஒருவர் இருக்கிறார், கண் முன்னாடி ஒருவர் தெரிகிறார் என்று சொன்னால் எதிர் வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர், உறவுகள், நண்பர்கள், இந்த மாதிரியாக பார்த்து பார்த்தே பழகிட்டோம். அப்ப அவருக்கு இருப்பது நமக்கு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் வருகிறது. அப்ப அவங்க புரிஞ்சுகிறது இல்லை. அப்படி இயங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவருக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் ஒரு நியமத்தை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் ஒன்றிலே அவருக்கு குறைய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே நமக்கு நிறைய வைத்திருக்கிறான் என்பதை சமூகத்திலே பல பேரும் இன்னைக்கு உணர்வதே இல்லை. ஏக்கம், அவனை போன்று வாழவில்லையே, இதை போன்று வாழவில்லையே, அண்ணனை போல் சம்பாதிக்க முடியவில்லையே, பக்கத்து வீட்டுக்காரனை போல் சுகமாக வாழவில்லை என்று ஏக்கத்தை பார்க்கிறோம். இது மனிதனுடைய உணர்வுலே ஷைத்தான் விதைக்கக்கூடிய ஒரு விதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ். வாழ்க்கையில் உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள். வசதியிலே, வாய்ப்பிலே, சுகங்களிலே, செல்வங்களிலே உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்த்து உங்களை நீங்கள் தவறாக எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் இழிவாக கருதாமல் இருக்க முடியும். அதுதான் வழி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ் பல்வேறு நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகள் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவோ என்பதை நாம் இந்த உலகத்திலே உணர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். உலகத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எந்த நியமத்தா இருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தாலும் சரிதான், அந்த தண்ணீர் தடையின்றி தடையின்றி வாய்க்குள் செல்கிறது, அதனால் இந்த நோயும் ஏற்படவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ் தந்தக்கூடிய நியமத். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்க்கிறோம், உமர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் கடுமையான வெயிலிலே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செல்கின்றார்கள். ஒருவரை சந்திக்கின்றார். ஏன் இந்த கடுமையான சூட்டிலே நீங்கள் வெப்பத்திலே வெளியே வந்தீர்கள்? 2 பேரும் சஹாபாக்களும் தோழர்களும் பேசிக் கொள்கிறார்கள், ஐயோ பசிதான் எங்களுக்கு காரணம், பசியினால் எங்களுடைய வீட்டிலே அமர முடியாமல் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம், கடுமையான வெப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் வந்தார்? அவருடைய வீட்டிலும் உணவில்லை, அவருக்கும் பசி, அவரும் நடுத்தரு, 3 பேர் வந்துட்டாங்க நடுத்தருக்கு. எது அவர்களை வெளியே தள்ளியது? பசி. அவர்கள் பசியை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு 3 நபர்களும் யதார்த்தமாக வெளியே வருகிறார்கள். ஒருவர் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. 3 சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு 2 சஹாபாக்களாக 3 பேரும் சேர்ந்து ஒரு அன்சாரியுடைய சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறார். எங்கே சஹாபி, எங்கே நபித்தோழர் என்று கேட்கிறார்கள். அவர் மனைவிதான் வீட்டில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததை பார்த்த மாத்திரத்திலே மகிழ்ச்சியிலே அவர்களை சந்தோஷமாக வரவேற்று சொன்னார், என்னுடைய கணவர் எங்களுக்கு தண்ணீர் அருந்துவதற்காக வெளியே தண்ணீரை எடுப்பதற்காக சென்றிருக்கிறார்.
என்று சொல்லிவிட்டு இரு சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய வீட்டிலே அமர வைத்து விட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி மா அஜ்துல் யௌம அக்ரம அضياف மின்னி. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னுடைய வீட்டில் இந்த உலகத்திலே சிறந்தவரை ஒரு சிறந்த விருந்தாளியை அல்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு விருந்தாளியாக தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று வரவேற்று அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை உள்ளே வைத்தார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தை கொடுத்தார்கள், தண்ணீரை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஸ்பெஷலாக விருந்து செய்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி அதை அறுத்து உணவாக நினைத்து நான் கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா துஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈ. தோழர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மறுமை நாளில் இந்த நியாமத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வயிறுபடி பசித்திருந்து சாகித்திருந்து கடுமையான பசியை உணர்ந்து ஒரு உணவை உட்கொள்கிறோம், சாப்பிடுகிறோம், திருப்தி அடைகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்ன? அந்த சந்தோஷமான தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்தியது என்ன தெரியுமா? இந்த நியாமத்துக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அஹ்ரஜக்கும் மின் புயூதிக்கும் அல்-ஜூஅ ثم لم ترجعوا حتى اصابكم هذا النعيم. உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது கடுமையான பசி, வயிற்றிலே ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை, குடல் சின்ன குடல் பெரிய குடலை சாப்பிடுவதுன்னு சொல்வார்களே, அதை போல கடுமையான பசியோடு வீட்டில இருந்து வெளியே வந்தீங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்ல முறையிலே வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றீர்களே, இந்த நியமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை பொறுத்தவரை மிகப்பெரிய அளப்பரிய நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறார். மழையை தருவதும் அல்லாஹ்வுடைய நியமத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். வானங்களிலே உங்களுடைய உணவு ரிஸ்க் அங்கே இருக்கிறது. எப்படி வரும்? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல வருமா? மண்ணு செல்வாவாக வருமா? இல்ல, மழை நீரை தந்து அந்த மழை நீர் மூலமாக ஏற்பட்டு விவசாயம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மகசூல் உருவாகி அந்த விவசாயத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள். எனவே வானத்திலே உங்களுக்கு நான் ரிஸ்கை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப மழையும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்து இருக்கு பாருங்க. இந்த நியமத்தை எப்போ அதற்கு நெகட்டிவான ஒன்று நடக்கின்ற போதுதான் அந்த நியமத்தை நான் அதிகமாக நினைச்சுப்போம், மறந்துடுவான். இந்த நியமத்தை மறந்து விடுவோம், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ அதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிணி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நோயை தந்து விட்டான், திடீரென்று நோயை தந்து விட்டான் என்று சொன்னால், இந்த நோயான நேரத்தில் நாம் இறைவனை அதிகமா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அது யதார்த்தமான ஒன்று. ஒரு மனிதன் படுக்கையில இருக்கிறான், மருத்துவமனையிலேயோ அல்லது வீட்டிலேயோ படுக்கையில ஒருத்தன் படுத்துட்டான்னு வச்சுக்கோமே, அந்த நோயுடைய நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய இறையற்ற ஒரு உண்மையான மூமெண்ட் அது வரும். கொஞ்சம் நெஞ்சு வலிக்குன்னா என்ன வருது? சிந்தனை என்ன வருது? அல்லாஹ் உயிர் எடுத்துருவானோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, மூத்து வந்துருமோன்னு ஒரு பயம் வருகிறது. யதார்த்தமாக வர வேண்டும். அப்ப இந்த மாதிரியாக ஒரு நோய் வருகின்ற பொழுது அந்த நோயினுடைய கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நினைப்பும் ஈமானும் இன்னமாக அதிகப்பட வேண்டும். அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய பண்பு. அப்ப அந்த நேரத்தில் நாம் நோய் இல்லாமல் ராகத்தாக நிம்மதியாக இருந்தோமே, அதை நினைத்து பார்க்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா யுஸீபுல் முஃமின மின் வஸபின் வலா ரஸபின் வலா ஸகமின் வலா ஹஸனின் ஹத்தல் ஹம் யுஹிம்முஹு இல்லா கஃபரல்லாஹு பிஹி மின் ஸய்யாத். ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், கஷ்டம், கவலை, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான், பாவத்தை எடுக்கிறான், அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறான், இதை தந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைப்பு வர வேண்டும். ஏன்னா நோய் வந்துட்டு சொன்னால், நோய்க்கு முன்னால் ஆரோக்கியமாக இருந்தமே, அந்த ஆரோக்கியமான கட்டத்தில் செய்த வணக்கங்கள் செய்ய முடியாது, குனிய முடியுதா? இன்னைக்கு பள்ளிவாசல் தோறும் இன்னைக்கு சேர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? முதியோர்கள் நிறைய வர்றாங்க, அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை, குனிய முடியவில்லை, அந்த சேரை போட்டு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த நோயின் போது அந்த ஆரோக்கியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிப லஹு மிஸ்ல மா கான யஅமல் முகீமன் ஸஹீஹா. நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நோயில மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அப்ப சில பேர் நினைக்கிறோம், சுன்னத்து தொழ முடியவில்லையே, இரவு தொழுகை தொழ முடியவில்லையே, சிரமமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் நோயாளியாக ஒரு மூமின் ஆகிவிட்டால், ஒரு மூமின் பயணத்தில் இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் முழுமையான கூலியை எழுதுகிறான். நோயாளியா இருந்துட்டு இதை செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாலும், வருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு செய்ததற்கான கூலி உண்டு. பயணத்தில் இருந்தீர்கள், சுன்னத்து தொழுக முடியவில்லையே, வித்திரு தொழுக முடியவில்லையே என்று கவலை இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான கூலி உண்டு. ஆனால் நீங்க நிறைய பேர் பயணத்துக்கு போன தொழுகையை மறந்துடும், அது வேற விஷயம். ஊர்ல இருக்கும் போது தொழுவார்கள், குறிப்பாக பெண்கள் இல்லை, ரொம்ப வீக். ஊர்ல இருக்கின்ற போது நேரம் தவறாம தொழுதவர்கள் எல்லாம் ஒரு விமானத்திலேயோ ஒரு ரயில் பயணத்திலேயோ ஒரு பஸ் பயணத்திலேயோ ஏறிவிட்டால் தொழுகை மறந்து விடுகிறார். முடிஞ்சு போச்சு, அதோட தொழுகை முடிஞ்சு போச்சு. நீ எங்கேயோ இறங்குறாங்களோ அங்கதான் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பயணத்தில் இருந்தாலும் அதுல ஒரு குறையை விட்டாய், ஒரு சுன்னத்தை விட்டால் என்றாலும் கூட அல்லாஹ் உனக்கு என்ன முழுமையான நன்மை எழுதுகிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமானது இல்லை, மருந்தை புறக்கணிப்பதல்ல என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நோயின் போது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நோய் அல்லாஹ் தந்துட்டானா நேரத்தை பொறுமையும் வேண்டும். அல்லாஹ் ஆரோக்கியத்தை ஒரு நாள் தந்தாரா இல்லையா? திடீரென்று அல்லாஹ் நோயை தந்து விட்டார் என்று சொன்னால் அந்த நோயில புலம்பல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தந்துட்டானே, இப்ப இந்த நோய் எப்ப குணமாகும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று புலம்புவதை விட அந்த நேரத்தில் சபூர் என்று சொல்லக்கூடிய பொறுமை ஒரு மூமினுக்கு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு பெண் வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னாடி சொல்றாங்க, அலா உரீக இம்ராஅத மினல் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து பெண்ணை உனக்கு காட்டட்டுமா அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் ஆம் என்றார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், ஹாதிஹில் மர்அத்து ஸௌதா, இதோ இந்த கருப்பின பெண்ணை பார்த்துக்கள், இவர்தான் சொர்க்கவாசி என்று சொன்னார். என்று சொன்னால் அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ரஉ வ இன்னி அதகஷப ஃபதுல்லாஹ் அலி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் வந்து விடுகிறது, எனக்கு ஒரு வலிப்பு நோய் வருகிறது, நோய் வேற, அந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய ஆடை விலகுகிறது, எனவே அல்லாஹ்வின் தூதரே எனக்காக துஆ செய்யுங்க. என்ன கவலை? நோய் வந்துருச்சு, உறுப்பு போயிடுச்சு, அது அந்த கவலை அல்ல. என்ன கவலை வந்துருச்சு? நோய் வந்தது, அந்த நோயினால் எனக்கு என்ன ஏற்படுது? அந்த வலிப்பு நோயினால் என்னுடைய ஆடை விலகுகிறது, அந்நியர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனவே அல்லாஹ்விடத்தில் எனக்கு அப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இன் ஷிஅதி சபர்தி வலக்கில் ஜன்னah, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அப்ப நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நோயின் மூலமாக பொறுமை காக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோய்க்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅഖذனாஹும் பில் பஅஸாஇ வத்-ضراء லஅல்லஹும் யதضرعون. வாழ்க்கையிலே கஷ்டம், வறுமை, நெருக்கடிகள் இது ஏற்படுகிறது என்று சொன்னால் எதற்காக வேண்டி? அதற்கு பின்பு இந்த மனிதன் திருந்த வேண்டும் என்பதற்காக, அந்த மனிதன் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நாம் உமக்கு முன்னாடி பல்வேறு சமூகங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்த, பொருளாதார நெருக்கடி, கஷ்டம், நோய் எல்லாத்தையும் கொடுத்த, எதற்காண்டி? லஅல்லஹும் யதضرعون, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக. அப்ப கஷ்டங்கள் வருகின்ற போது அந்த கஷ்டத்தோடு என்ன செய்யுங்க? இறைவனை அதிகமாக நினைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஸலுல் முஃமினி கல் ஹாமத்தி மினஸ் ஸர். நிறைய பேரை பார்க்கிறோம், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் நோயாளியாக இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, அவன் கல்லு மரமா இருப்பான். இப்ப இவர் யாரை பார்த்து பொறாமைப்படுவது? அவன் நல்லா இருக்கானே, அவனுக்கு எந்த நோயும் இல்லையே, எந்த நெருக்கடியும் இல்லையே, சந்தோஷமாக இருக்கிறானே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி என்று இப்படி நினைக்கக்கூடிய மக்களை பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஸலுல் முஃமினி கல் ஹாமத்தி மினஸ் ஸர். ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு பயிரை போல, இளம் பயிராக இருக்கக்கூடிய ஒரு பயிரை போல, கதிர் பயிர்கள், அது காற்று அடிக்கின்ற போது என்ன செய்யும்? அப்படியே வளையும், அப்ப அடுத்த காற்றை நிமிர்ந்து நிற்கும். இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், நோய் வரும், அல்லாஹ் அவனுடைய நேமத்தை எடுத்து விடுவான், எல்லாம் நடக்கும். அப்ப ஒரு மூமினுக்கு உதாரணம், அவன் ஒரு இளம் பயிரை போல, ஒரு காத்தடித்தால் அது சாயும்,
இன்னொரு காத்தடித்தால் நேராக இருக்கும். சரியா? அதே நேரத்தில் ஒரு மசலுல் முனாஃபிக்கு, ஒரு முனாஃபிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நயவஞ்சகனுக்கு அடையாளம். உதாரணம், அவன் ஒரு மரத்தை போல, அது அசையவே செய்யாது, எந்த காற்று வந்தாலும் அப்படியே நிற்கும். சில பேர் பார்க்குறோமா இல்லையா, நோயே இருக்க மாட்டான், கல்லூரி பங்க மாதிரி உடம்பு அப்படி தடகாத்திரமா இருப்பான், அல்லாஹ்வை பற்றி நினைக்க மாட்டான், இபாதத்துகள் இருக்காது, வாழ்க்கையில அதிகமான பாவங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பான், நிம்மதியாக இருப்பான். ஆனால் எந்த காற்றுக்கு அசையால் அந்த மரம் ஒரு நாள் கடும் காற்று வந்து ஒட்டுமொத்தமாக வேரோடு பிடிக்கி விழுந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். அப்ப மூமினுடைய நிலை என்ன? அசையும், நேரம் வந்துருவான், கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் வரும், நோய் வரும், அல்லாஹ் நேமத்தை பிடிங்கிருவான், எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு நிச்சயவான். இப்படியும் அப்படியுமா தான் ஒரு மூமினுடைய நிலை இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொன்ன அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தரக்கூடிய நியாமத்து ஆரோக்கியம், அதுக்கடுத்து முதுமை. அந்த இளமை அல்லாஹ் தர்றானா இல்லையா, அந்த இளமையிலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் தந்த நியாமத்து. ஏன்னா முதுமை வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதனால் எதையும் செய்ய முடியாது. இவ்வளவு நாட்களாக வணங்கியவன் செய்தவன் எல்லாத்தையும் முடிச்சிருவான். இவ்வளவு நாட்களாக தன்னுடைய குடும்பத்திற்கு சுகமாக இருந்தவன் அன்றைக்கு சுமையாக போயிடுவான். வயதாகிவிட்டால் இவர் தான் குடும்பத்தை நடத்துவார். இவர் கண் ஊருட்டுனா எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க, இவர் கண் அசைத்தால் எல்லாரும் நடுங்கி விடுவார்கள். எப்போ? இளமையா இருக்கும்போது. இவர் கண் அசைத்தாங்க, நான் கையை அசைத்தாலும் கால அசைத்தாங்க தான் அங்க யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவர் படுக்கையில படுத்து கிடப்பார். வயோதிகராக இருக்கார், இதுக்கு மேல இவர் கட்சி அங்க எதுவுமே நடக்காது. எப்போது இவர் போக மாட்டாரு, எப்பரா சக்கராத்துல விழ மாட்டாரு, எப்போது இவருக்கு ரூஹு பிரியாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் வந்து விடுவார். காரணம் என்ன? சொத்துக்களை எழுதி வைத்து விடுவார். அவர் சம்பாதித்தது எல்லாமே என்னதான்? அவர் சம்பாதிச்சதுதான். வீடு அவர் கட்டிய வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அவருக்குள்ளதான், சொத்து சுகம் எல்லாமே இவருக்குள்ளதான். இவர் இளமையில் அதை சம்பாதித்தார், ஆனால் முதுமையில் இவரை கேட்பதற்கு நாதியிட்டு இருப்பார். சுகமாக இருந்தவர் இன்றைக்கு சுமையாக ஆகிவிடுவார். அப்ப அந்த நேரத்தில் நாம் அந்த இளமையை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ் இளமையை தந்தானா இல்லையா, அந்த இளமையில் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் எப்படி அனுபவித்தோம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். பள்ளிவாசல்ல வந்து வயதான காலத்துல போய் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அமர்வது அல்ல, இளமையை தந்திருக்கின்ற போது அந்த இளமையிலே ஷைத்தானுடைய எத்தனை ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய எத்தனை வழிகள், அதையெல்லாம் உடைத்தெறிந்து பள்ளிவாசலை நோக்கி சென்று இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்த அந்த இளைஞனுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் இடம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா என்ன காரணம்? அல்லாஹ் தந்த அந்த நியாமத்திற்கு அவன் நன்றி கடன் செய்தான், அந்த இளமையை சரியாக கழித்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 5 விஷயங்களுக்கு முன்னால் 5ஐ தேடிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன்னா எதுவும் செய்ய முடியாது, ஓடி ஆட முடியாது, வணக்கங்கள் செய்ய முடியாது, நல்ல காரியங்களை செய்ய முடியாது, உங்களுக்கு ஒரு பலகீனம் வந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். ஏன்னா என்றைக்குமே நாம நல்லா இருக்கின்ற பொழுது செய்கின்றதற்கு என்னைக்குமே கூலி அதிகம் தாங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை பொறுத்தவரை கொடுத்தாக வேண்டும், மனதோடு நம்ம கொடுக்கறதுங்கிறது அதுக்கு வேற அல்லாஹ்வுக்கு நன்மை. அதை விட்டு விட்டு நெருக்கடி, எல்லாரும் கொடுத்துருக்காங்களே, நாமளும் இந்த ஊர்ல ஒரு பணக்காரன் தானே, குடும்பத்துல நாமளும் ஒரு செல்வந்தார் தானே இருக்கிறோம், நாம கொடுக்கலன்னா எல்லாரும் திட்டுவான், பிச்சைக்காரன் திட்டுவான், கஞ்சன் திட்டுவான், ஏதாவது ஒன்று சொல்லுவான் என்று நெருக்கடியினால கொடுக்குறான் பாருங்க. இந்த ரெண்டுக்கு நன்மை வேற. அப்ப முதுமையிலே அல்லாஹ் நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை தந்திருக்கிறான், என்ன மாதிரியாக நாம் இருக்கிறோம், அப்படி அந்த நேரத்தில் நம்ம செய்திருக்கிறோமான்னு பார்க்கணும். ஏன் சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான், லக்கத் தஆபல்லாஹு அலன் நபிய்யில் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன தபஊஹு ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா. எவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இஸ்லாத்தை சொன்னார்களோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இஸ்லாத்திற்கு செலவழித்தவர்கள், சொத்துக்களை கொடுத்தவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், உடல் உழைப்பை கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள் எல்லாரும் உண்டு. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் யாரை புகழ்ந்து சொல்கிறான் தெரியுமா? யார் நெருக்கடியான நேரத்தில் கொடுத்தார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவர்களுக்கு தான் அங்கே சிறப்பு. எப்போ? ஆரம்ப கட்டம், இஸ்லாம் வளர்ந்து இஸ்லாத்திற்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து மதீனாவில் வந்து கொடிகட்டி அதற்கு பிறகு அல்ல, அதற்கு முன்னாடி மக்காவிலே நெருக்கடியான ஒரு நேரத்தில் இருந்தார்களே, அதே ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி, மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி, அந்த நேரத்தில் எவர்கள் கொடுத்தாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து நன்மைகளை அதிகம் என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப நெருக்கடியான நேரம்
அந்த நேரத்துல வந்து எவர்களுக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அனுப்புகிறான் அதிகமான நன்மை என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை பொறுத்தவரையில் அந்த நியமத்து இளமை, அந்த இளமைக்கு முன்னால் எனக்கு அந்த முதுமைக்கு முன்னால் இளமையில நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமம். அடுத்து என்னன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, பாவத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த நேரத்தை அதிகமா கொண்டு கொடுப்பான். சில பேர் இப்படி நினைச்ச கூடாது, அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கானா, அல்லாஹ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான், அல்லாஹ் வந்து ரொம்ப பிரியப்படுறான், அதனால தான் சரி கொட்டிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை தந்து கொண்டிருக்கிறான் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம பாவங்களை செய்கிறோம், அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நேரத்தில் நம்மை அப்படியே விட்டு பிடிப்பதற்காக கூட அதிகமா தந்துருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. எப்பொழுது நம்முடைய வசனங்களை அவர்கள் மறக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய போதனைகளை மறக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை மறக்கின்றார்களோ, அல்லாஹ் எப்படி கொடுப்பானா, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப ஸமா, அவர்களுக்கு என்ன செய்வான், அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வாசல்களையும் திறந்து விடுவாங்க, எல்லா பக்கத்திலிருந்து கிடைக்கும், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, அவனுக்கு கொடுக்க அல்லாஹ் தந்ததை எல்லாம் வச்சு அவன் சந்தோஷம் அடைவான். நிறைய கிடைக்குது, நாம தான் பெரிய ஆளு, நமக்கு தான் அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான்னு சொல்லி கொடுத்ததை வைத்து அவன் சந்தோஷம் அடைகின்ற பொழுது ஒரு நாள் அகதுனா பகதா திடீரென்று நாம் பிடிப்போம், பெய்தாக முபிலிசோம், அந்த நேரத்தை அவன் தடுமாறி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே அன்பார்ந்த சகோதரே, அப்ப அதிகமாக நமக்கு கிடைப்பது என்பது, அதிகமாக வந்து அல்லாஹ் தருவது என்பது அதுவும் என்னதுங்க, நாம் நல்லவர்களாக பாவிகளாக இல்லாமல் நல்வழியிலே செலவழித்தோம் என்று சொன்னால் அது ஞானம். நாம் பாவமே செய்துட்டு இருக்கோம், பாவங்களையே செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் அந்த பாவத்தோடு நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது ரொம்ப டேஞ்சர்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ராய்ஸ அல்லாஹ் தஆலா யூத்தில் அப்த மின துன்யா மா யுஹிப்பு வ ஹுவ முகீமுன் அலா மஆசிஹி ஃபஇன்னமா தாலிக மின்ஹு இஸ்தித்ராஜ். அந்த பாவத்திலே இருக்கிறான், அல்லாஹ்வை நினைப்பதில்லை, ஏன் பிறந்தோம், எது நம்முடைய லட்சியம் என்ன, எதற்கான இந்த உலகத்துக்கு வந்தோம் எந்த எதையும் சிந்தனை இல்லாமல் உலகத்திலே அவன் இறைவனை பற்றி நினைக்காமல் பாவங்களையே செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு அவன் பாவத்திலே இருக்கின்ற போது அல்லாஹ் அவனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறான், அதை வைத்து அவன் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னார் அது சந்தோஷம் அல்ல, அது அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பதற்கான இஸ்தித்ராஜ், அவனை அல்லாஹ் விட்டு பிடிப்பதற்காக அவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள் நிறைய நியாமத்து, நாம் உணராமல் புரியாமல் நம்ம உள்ளேயே எழுந்திருங்க நிறைய நியமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறான். அப்ப என்றைக்குமே அந்த நியமத்துக்கு நாம என்ன செய்யுங்க, நன்றி செய்யக்கூடியவர்களாக நாம் ஆள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நியமத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் ஒரு நியமத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த நியமத்து சில நேரத்தில் பறிபோகவும் செய்யும். நல்லா இருந்தவன் நேற்று வரை நல்லா இருந்தவன் இன்னைக்கு நோயாளியாக கிடப்பான், நேற்று வரை வசதி வாய்ப்புகளை எல்லா வளங்களையும் பெற்றவன் செல்வச்சீமானாக வந்து இன்னைக்கு பிச்சைக்காரன் ஆயிரும், ஒன்றுமில்லாத ஆண்டியாக போய் விடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய நியமத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு அப்படியே அல்லாஹ் கொடுக்க மாட்டான், சில நேரத்தில் அது புடுங்கவும் செய்யும். அப்ப அந்த நியமத்துகள் ஏன் புடுங்கப்படுகிறது, ஏன் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்த காரணத்தினால். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காமிக்கிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَتَهُ أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்து பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் மாறாதவரை அல்லாஹ் அந்த நியாமத்தை மாற்றுவார். அல்லாஹ் நியாமத்தை தந்திருக்கிறான், நாம் அதற்கு நன்றி செலுத்தவில்லை, நாம் அதை புரிந்து நடக்கவில்லை, நாம் அதை உணர்ந்து நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாற அல்லாஹும் என்ன செய்வான், மாறி விடுவான் என்பதையும் அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா தபாயத்தும் பில் ஈனா, நீங்கள் வட்டியினுடைய வியாபாரத்தை பண்றீங்க, வஹத்தும் அத்னாபில் பக்கர், மாட்டினுடைய வாள்களை பிடிக்கின்றீர்கள், ஒரு அலீசும் பிஸ்ஸரா, ஆளுகள்னா சும்மா பிடிக்கிறது இல்லை, மிரட்டுவதற்காக உருட்டுவதை அடிப்பதற்காக நீங்க எடுக்கிறீங்க, விவசாய பொருட்களை வைத்து நீங்க நினைக்கிறீங்க உலகத்தில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. வதரக்துமுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விட்டு விடுகின்றீர்கள். இப்படி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்தையே மூழ்கிறீங்க, வட்டி அது ஹலாலு, அடமானம் வைக்கலாம், லோனு வாங்கலாம், எல்லாம் வட்டி எல்லாம் ஓப்பன்,
எல்லா வகையிலும் வட்டியை வந்து நினைச்சிருக்கீங்க, திறந்து விட்டு அதை பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறீங்க. உலகத்தை நேசிக்கின்றீர்கள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லா, அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தந்து விடுவான். அதான் நடக்க உலகத்தை நிறைய இடங்கள்ல. ஏன் இந்த சமூகத்திற்கு இழிவு என்று சொன்னால், இந்த சமூகம் ஆகிரத்தை மறந்து துன்யாவில் விழுந்து விட்டது. ஹுப்பு துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்ல, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த சமூகத்திற்கு அழிவிற்கு காரணம் இந்த மறுமையை மறந்து இந்த உலகத்தை விரும்பிய காரணத்தினாலும் மரணத்தை நீங்கள் வெறுத்த காரணத்தினால் தான் அல்லாஹ் இழிவை தருகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன் லா யன்ஸிஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும். உங்க இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நீங்கள் வருகின்ற வரை, முழுமையாக நுழைகின்ற வரை அல்லாஹ் அந்த இழிவை நீக்க மாட்டான். நடக்குதா இல்லையா? மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி, இஸ்லாமியர்களுக்குள்ள பள்ளி, அவன் பூட்டிக்கிட்டு யார உள்ள விடணும், எப்ப உள்ள விடணும் இன்னைக்கும் போராட்டம், நேற்று வரை போராட்டம். நடக்குதா இல்லையா? போன ஜும்மாவுல சொல்லுது, பாலஸ்தீன மக்களை 3 மக்களை, இஸ்லாமிய மக்களை சுட்டு கொண்டார்கள். யார் கேட்பது? இஸ்லாமியர்களுக்குள்ள பள்ளிவாசல் இன்று அடைக்கப்படுகிறது. அவன் எப்போது அனுமதி தருகிறானோ அப்போதுதான் அங்கே உள்ளே நுழைய முடிகிறது. அவன் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு தான் கட்டுப்பட முடிகிறது. எந்த சக்தியால என்ன செய்ய முடிகிறது? என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தந்து விட்டான். இழிவா இல்லையா? ஒரு சமூகத்துக்குரிய ஒரு நாடு, ஒரு சமூகத்துக்குரிய ஒரு ஆலயம், ஒரு சமூகத்துக்குரிய பகுதி எல்லாத்தையும் விரட்டி விட்டு இன்னைக்கு ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு ஆட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்தால் என்ன செய்ய முடிகிறது? அன்பார்ந்த சகோதரி, ஆக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். அல்லாஹ்வுடைய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமான மார்க்கத்தை நாம் விட்டு விலகி விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சறுக்கல் தான் என்பதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார், வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன். வாசுவம் அலைக்கும் நிஅமதி, என் நிஅமத்தை முழுமையாக உங்களுக்கு தந்து விட்டேன், என் மார்க்கத்தையும் நான் இந்த இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கின்றானே அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இஸ்லாம் தான் இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான கண்ணியம். அதை விட்டு நாம் விலகுகிறோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே சருகி கொண்டிருக்கிறோம், தோல்வியை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு அப்படிப்பட்ட அந்த தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கு இன்றைக்குமே அல்லாஹ்வுக்கு நன்றிகரம் செய்யக்கூடியவர்களாக, நன்றி செய்யக்கூடியவர்களாக, நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு ஆக்கியல்வானா. வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.